Hi friends, welcome back to our channel Brain Dot Reacts. இன்னைக்கு உங்களுக்காக சில பல வீடியோஸ்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஐயா வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய தவறே இதுதான். எப்ப பாரு மத்தவனை பத்தியே யோசிக்கிறது. மத்தவன பேசுவான், மத்தவன சொல்லுவான், மத்தவன் என்ன நினைப்பான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நான் மாப்ள வெட்டியா இருந்த நீ வெளியூருக்கு வேலைக்கு போனியா? எப்ப வந்த? இப்பதான் பெட்டியில நான் துணியா? யோ, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் பணம் பெட்டியில இருக்கு. அட என்ன மாப்ள சொல்ற? பரவாயில்லையா, வீட்டுக்கு சாப்பிட்டு போவேன். பணத்துக்கு கொடுக்கற மரியாதை மனுஷனுக்கு குடியா? பெட்டியில பணம் வந்துட்டான் அவுத்துக்கணும். நீங்க சொன்னேன் பங்காளி கையில பெட்டியோட போயிருக்கிற. நான் பெட்டியோட போவேன், உள்ள செட்டி போடாம கூட போவேன். உனக்கு நான் முட்டி வலிக்குதா? பங்காளி நான் என்னமோ பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கிற மாதிரி இடங்க முழுக்க பதில் சொல்லுகிற. முட்டா பையில நான் உழைச்சு சம்பாதிச்ச 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கியா பெட்டியில? நான் பங்காளி சொல்ற, எனக்கு அப்பவே தெரியும் பங்காளி நீ நல்லா சம்பாதி பண்ணு. கை வலிக்குது, கொஞ்சம் பெட்டியை வீட்டு வரைக்கும் எடுத்து மாதிரியா? நான் எடுத்து பங்காளி அப்பலாம் என்ன பங்கு கையில நான் துணி பெட்டியா? அடிங் போறம்போது 30 லட்சம் ரூபாய் பணம் பெட்டிடா. பங்காளி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு துணி பெட்டின்றா. என்னடா இப்படி ஆச்சா? நான் அடிக்கிறேன் ஏன் பணம், நீ எதுக்கு அடிக்கிற? அதானே கை வலிக்குது. வீட்டு வரைக்கும் தானே நான் தூக்கில இருமக்கு. நீ ஏத்து. என்ன வெயிட் ஆகுது பெட்டிய? வெளிநாட்டுல அச்சடிக்குது இல்ல பணம், வெயிட்டா தான் இருக்கும். மா, குடு. இந்தா, நாளைக்கு மறுபடியும் காலையில வேலைக்கு கிளம்பிடுவேன். நீ என்ன பண்ற? 2 பெட்டில அழுக்கு துணிக்குது, துவைச்சு வச்சிரு. பெட்டியில 30 லட்சம் பணம் இல்லையா? 30 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா நான் ஏன் கால் வலிக்கு வந்து வரேன்? ஒரு காரை போட்டு கால் டாக்ஸில வந்துக்க மாட்டேன். பண்றாயா வச்சு விட்டாமா 2 பேரையும். படம் நோனி எப்படி வந்தானு 2 பேரும் சொல்றான் பணத்துக்கு குடும்பஸ்தம் படம் மாதிரி இருக்குது. கிட்ஸ் இவென்ட் ஆஃப் பெஸ்ட். इधर आओ ना, हम लोग के लिए बिस्कुट लाए. कितना अच्छा बच्चा है. वाओ, कितना अच्छा है बच्चा. ओ मुंह में नहीं डालना है. पता है तुम, ये इंग्लिश बहुत अच्छा बोलता है. इंग्लिश बात करता है, बोलता है तो. बोल के दिखाओ तो इंग्लिश. My name is James Lebang. I'm fine, thank you. लो एक तो खाओ ना. लो 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 खाओ, कुछ नहीं कुछ. பர்மிஷன் கேக்குது. लो लो लो. गुड बॉय. अभी बेबी डांस ये करेगा ना. बहुत अच्छा डांस करता है. आओ आओ एक डांस दिखाओ. एक अन्य देखा ठीक है. वाओ, बहुत क्या खतरा डांस कर रहा है. हाँ सच में. वाओ, ओ माय गॉड. कितना अच्छा डांस करता है. वाओ वाओ वाओ. வந்துச்சு. जेम्स कहाँ चला गया? जेम्स इधर आओ 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 इधर आओ. आओ जेम्स, आ जाओ. तुम इतना अच्छा से डांस किया ना. लो थोड़ा सा मिठाई खा लो. हाँ मेरा तरफ से ले लो बेटा, ले लो. तुम मिठाई खाओ, ठीक है. लो 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 रखो रखो. लो 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 नो नो कुछ नहीं करेगा मम्मी. रखो. हाँ ठीक है. होगा. அடிக்கிறான்டா. சாமையா பண்ணிருக்கான். ரியாக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு அப்படியே. What is marketing? What is marketing? Marketing is the promotion of the product. Promotion of the product. Is the marketing is the liberation of the war. Marketing is the promotion of the product of the war. எப்படி பார்த்து பார்த்து சொல்றாரு. எல்லாரும் இதுதானே பண்ணுவோம். சமையல் அடிக்கிறான் அது பையன். உண்மையில அந்த பள்ளி அப்படிதான் பண்ணும். தேடி கால் கடியில ஓடும். நம்ம துரத்தி விடுவோம், நம்ம துரத்துறதுக்கு எதிராக தான் வரும், நம்ம பக்கத்திலே வரும். அது வந்துட்டானுங்கப்பா. செலிபிரிட்டி கப்புள்ஸ். அண்ணா
உன் ட்ரெஸ் பீ மாதிரி இருக்கு. இன்னும் கூட பீ மாதிரி இருக்கு. டைவர்ஸ் எப்போ தரப்போற? நீதான் மாசம் 1 கோடி ரூபா ஜீவனம்சம் கேட்குறிய. ஏன் வரதட்சணை வாங்கல எங்க பண்ணிட்டு உட்காந்து இதெல்லாம் தின்னே அழிச்சுட்டு. ஆமாடா உண்மைதான். எல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ போறேன். அப்புறம் பார்த்தா கட்சியில ஏன்னா ஒரு பிரச்சனையில வந்து முடியுது. ஏப்பா நீங்க எல்லாம் எந்தெந்த ஊர் இன்ஜினியருங்க? பயா நம்ம பீகார் இன்ஜினியர் பயா. ப்ரோ நான் அமெரிக்கன் இன்ஜினியர் ப்ரோ. யோ நான் இந்தியா இன்ஜினியரியா? சரிப்பா உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா நீ எவ்வளவு முடிச்சு கொடுக்குவா? பயா நம்ம 5 கோடிலாம் முடிச்சு கொடுக்குது பயா. டே அமெரிக்காரா உனக்கு கொடுத்தா எவ்வளவு முடிச்சு கொடுக்குவா? ப்ரோ நான் 10 crores முடிச்சு தரேன் ப்ரோ. டே இந்தியாக்காரா நீனா? யோ நான் 20 கோடில முடிச்சு கொடுக்குறா. யோ டேய் என்ன 5 கோடி 10 கோடின்றாங்க, நீ என்ன 20 கோடின்றா? யோ 8 கோடி எனக்கு, 7 கோடி உனக்கு. அவங்ககிட்ட 5 கோடி கொடுத்து கான்ட்ராக்ட முடிச்சு கொடுத்துருவியா? நீ தான்டா வேணும், உன்ன மாதிரி இன்ஜினியர் தான்டா எனக்கு வேணும். வாடா அப்படிதானே பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்திக்காரனை வச்சு முடிச்சிருக்கானுங்க எல்லாத்தையும். துட்டுதான் துட்டா வேலை. அவள பிற நாள் வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ் மாமா. என்ன ஆமா சரக்கு இருக்க போட்டு விடு. உனக்கு இல்லாமையா வாமா போவோம் வண்டி எடு. A few moments later. செம்ம காட்டாம இருக்கலாம் மாமா. மாமா எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்லடா, மாமா கொள்ள நாளா சரக்கு வேணும் கேட்டுட்டே இருந்தாரு, அதே வாங்கி கொடுத்து கூட்டு வரேன். சொல்றா மாமாவே நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சு செம்ம போயில வந்துருக்காப்ல. என்னடி இது எங்கடி அடிக்க பண்ணி வருவியா? அப்படா டேய் சாமி சாமி என்ன மச்சான் உம்முன்னு இருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, வாங்கி தந்த சரக்குல மாமா போதை ஆயிட்டாரு, அதே இப்படி உட்காந்துருக்காரு. இப்ப பாரு என்ன பண்ண போறேன்? ஓ கொடி வித்தையா? ஏய் என்னடா மாமா வாந்தி எடுத்துக்கிருக்காரு? அது ஒண்ணு இல்லண்ணே, நான் வாங்கி தந்த சரக்குல மாமா ஃபுல் ஆயிட்டாப்ல, அதே வாந்தி எடுத்துக்கிருக்காரு. கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நாளைக்கு மாமா போய் முடி கட்டி வாங்கி கொடுத்துட்டு போறேன் வரட்டுலாம் சொல்லியாடா. இப்படியும் நடக்கும் என்று போற வரவங்க இல்ல சொல்லிடுவா. கரெக்ட் தான், வாங்கி கொடுத்துட்டு எல்லா ஐடியா சொல்லிட்டான்ப்பா. ஆப்ல அவர்தான் அவரு போட்டோ வீட்டுல சேர்ந்து அதே கான்செப்ட் தான். அவன் கால் பண்ண வச்சோம். அவன் உன் லைஃப்ல இருந்து போயிட்டாலே, நீங்க போக நைட்டே இல்ல வச்சோம். நெக்ஸ்ட் கால் பண்றோம். ஹலோ ஹலோ சொல்லு. எப்படிடா இருக்க? நான் ஏதோ இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கணுமேனு இருக்கேன். என்ன திடீர்னு இப்ப கால் பண்ணிருக்க? உன் நினைப்பாவே இருக்குடா. உன்னை நினைச்ச அழாத நாளே கிடையாது. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. இப்பயும் ரொம்ப மிஸ் சரி பண்ணிட்டேன். சரி சரி சரி. இப்ப எங்க இருக்க? செகண்ட் டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி எந்த வாங்கி சாப்பிட்டியா? யாரா பேக்ஸ் செகண்ட் டெலிவரி. அவர் வீடியோ பார்த்துருந்தவர், ரீல்ஸ் என்ன பார்த்துருந்தாரு பாத்தியா? ஏங்க ஹலோ டாடிஸ், வெல்கம் டு மை vlog. இன்னைக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச கையோட பல்லு விளக்கிடுவேன். எனக்கு 2 பொறுப்பான பசங்க இருக்காங்க. டெய்லி நான் பல்லு விளக்கிட்டு வெளியே வரும்போது டாடிக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க. ஆனா எப்படி எந்திரிக்கிறானுங்க தான் தெரியல. மணி இப்ப 7 மணி ஆகுது. எனக்கு நியூஸ் பாக்குறதுக்கு டைம் ஆச்சு. அவங்க நியூஸ் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் என் நியூஸ் பேப்பர் வாசிச்சு முடிச்சிருவேன். அப்பதான் அவங்கள விட ஒரு படி மேல இருக்க முடியும். இதுதான் என் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். நான் கண்ணை மூடி டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் தூங்குறேன்னு நினைச்சிட்டு என் பெரிய பையன் ரிமோட் எடுக்க வந்தான். ஏன்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் தெரியலையாடான்னு சொல்லி அவனை மிரட்டி அனுப்பிச்சுட்டு மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேரோட ஒரு கால் ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்தது. அது சரி பண்ணலாம் சொல்லி எடுத்தேன். இப்போ கையோட புடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வெளியே அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி நைஸா கிளம்பிட்டேன். மணி 6 ஆகுது. டிவி பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு என் பொண்டாட்டி நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் டிவி பாக்குறேன்னு சொன்னா நானும் ரிமோட்டை கொடுத்துட்டேன். இப்படி சொல்லி தான் டெய்லி ரிமோட்டை வாங்கிட்டு இருக்கா. ஐயோ டெய்லி 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இன்னைக்கு 8:05 ஆச்சு. லேட்டா தூங்குற உங்க பசங்களுக்கு இந்த vlog ஷேர் பண்ணுங்க. அடுத்த vlogல சந்திக்கிறேன். குட் நைட் டாடி. குட் நைட் டாடி. சொன்னா கவனிச்சாத? கண்ணை மூடிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டேன்னு 5 ரிமோட் எடுத்தேன். உண்மையிலே எல்லாருமே நடக்கிறத எடுத்து போட்டுருக்காப்ல. ஏதாவது ரேடியோ வீடியோ எடுத்து வச்சுன்னு உட்காந்துருவாங்க காலையில.
தொடைகிறேன் அதை ரிப்பேர் தொடைகிறேன் பண்றேன் அது கடைசியில போயிடும் மொத்தமா. அதுக்கப்புறம் கடைக்கு எத்தனை போய் கொடுத்து ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே பண்ணியிருந்தால அது 50-100 முடிஞ்சிருக்கும். ஒரு 500 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கேன். அது என்ன ஆனா உனா பையனா பிறந்திருக்கலாம். ஒரு பையனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்போ ஒரு பொண்ணா இருக்கிறது மட்டும் ஈஸியா என்ன? ஒரு பொண்ணு வெளியே போகணும்னு கேட்டா மட்டும் எங்க போற, எதுக்கு போற, யாரு கூட போற, என்ன பண்ண போற அப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க. இதுவே ஒரு பையன் வெளியே போகணும்னு கேட்டா போயிட்டு வாப்பா ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கிறியா? அடுத்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ட்ரிப்புக்கு போறாங்க, நான் போயிட்டு வரட்டா? சாரி என்ன படிச்சு கிழிச்சிட்டீங்க இப்ப ட்ரிப்புக்கு போறது நினைக்கிறீங்க? உனக்கு எவ்வளவு காசு கொடுத்து படிக்க வச்சிருக்கேன் தெரியுமாடா? ஒழுங்கா படிச்சு அரியரை கிளியர் பண்ற வேலையை பாரு. இருப்பான் ட்ரெஸ்ஸுன்னு கூட பாரு, நீங்க மட்டும் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா எங்களுக்கு இருக்கிறதே 2 கேட்டகரி தான்டா. ஒன்னு சட்டை, ஒன்னு பேண்ட். அது இப்ப நீங்களே எடுத்து போட்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளோ ஏன் நீ போட்டுக்க டிஷர்ட்டே என்னோடதா? ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட நீங்க கொடுத்து வைக்கல. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்போதும் ஈகோ பார்ப்பாங்க. ஆனா பசங்க அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே கொடுப்பாங்க. நொட்டுவானுங்க. மச்சான் நான் அவசரப்படி எளிமருந்து குடிச்சேன்டா, சீக்கிரம் வந்து காப்பாத்து மச்சான். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கூடாதா? இப்பதான் நான் ஆள் கூட வெளியே வந்தேன். ஆள் கூட வெளியே இருக்கியா? நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப அங்க வந்து நான் ஆள் கோச்சு போடா, தொண்டையெல்லாம் கம்மிங்களா போடாத மச்சான். சத்தியமா ஆள் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு உன் பேர் தான் வயிற்றுல பிள்ளையா? இந்த சொசைட்டில ஒரு பொண்ணா எங்களுக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆனா ஒரு பையனா அது எதையுமே நீ ஃபேஸ் பண்ண மாட்டேன். சூப்பரா இருக்கு. அண்ணே ஒருக்கா போனை தருவீங்களா? எதுக்கு? நாளைக்கு எக்ஸாம், அத பத்தி ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும். அண்ணே இந்தாங்க. பேசியாச்சா? என்ன பேசியிருப்பான்? சரி ரெக்கார்டிங் கேட்டு பாப்போம். ஹலோ சர்மிளா. சொல்லு ராகுல். உனக்கு பேக்ல முட்டை வச்சிருக்கேன், எடுத்துக்க. திரும்ப இந்த நம்பர் போன் பண்ணாத, எங்க அன்னை கல்லை. சரியா? ஓகே ராகுல். சரி நான் போன் வச்சிருக்கேன், பாய் பாய். எங்க அண்ணன் கல்லை சமையா பேசியிருக்காம்பா. ஓஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு, தக்காளி, தயிர் எல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். போண்டா சுட்டு தின்னுருக்காங்க. மனுஷங்களா நீங்கெல்லாம்? என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ எனக்கே தெரியல. இவனெல்லாம் இருக்கிறதுனாலயே ஒரு குறுகுறுப்புக்காரன் கூட ஊருக்குள்ளேயே வரமாட்டான். இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு. சரியான டப்பிங் டாடி. சூப்பரா பண்ணிருக்கான்டா. ரியாக்ஷனுக்கு செம்மையா பண்ணிருக்கான் டப்பி. குஷுக்குன்னு கேட்காம குஷுக்குன்னு தேட்டருக்கு வந்துக்கிறேன். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். அப்படியே தேட்டர் ஃபுல்லாக சரியான ஆடியன்ஸ். விசில் எப்படி பறகுது பார்த்தீங்களா? சரியான கூட்டம். டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு நான் 2 டிக்கெட் சென்டராக கொடுக்கணும் அப்படின்னா, தம்பிய நீங்கள் மட்டும் தான் தெரியுங்க, சொத்த 3 பையனா உட்காந்துக்கிட்டு. ஐயோ சாரிடா கேட்டாது. அநியாயத்துக்கு தேட்டரு படம் முடிஞ்சிட்ட பிறகு எடுத்தானுங்களா இல்ல உண்மையிலேயே படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கானுங்களே தெரியல. மச்சான் வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பரா. இனிமேல் தான் மச்சான் இருக்கு இந்த சொந்தக்காரங்க. எவன் வாய் பேசினாலும் இவன் உருப்பிட மாட்டான், பொழைக்க மாட்டான். அவனுங்க இனிமேல் தான் மச்சி இருக்கு. அப்படியே மாச சம்பளத்துல பேர் ஐபோன் பைக்னு அப்படியே இஎம்ஐல போட்டு எடுக்கிறேன். கதறணும், அப்படியே துடிக்கணும். எப்படி அவனுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு அப்படியே நினைச்சு கதறணும் வச்சு. இப்ப ஜூனியரா ஜாயின் பண்ணிருக்க இன்ஜினியர், அடுத்து வந்து சீனியர், அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்படியே மேனேஜர். என் அசுல வளர்ச்சி நாளை தடுத்துட்டான். ஏய் என்ன வாய் பேசுறான் மச்சு? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வளர்ச்சி கண்டு உனக்கு போடாமையா இருக்கு. அடுத்த 6 மாசத்துல வந்து சந்திக்கலாம். வேலைக்கு போறதுக்கே பிடிக்கல மச்சு. வீட்டுல இருந்துட்டு ஏன்டா என் தாலி இருக்குன்னு வேலைக்கு போனா ஏன்டா வேலைக்கு வந்து என் உயிர் எடுக்கணும்னு மேனேஜர் கேட்கறான். என்னடா இது வாழ்க்கை? செத்துடு காமெடி பண்ணிட்டு இருக்காங்கடா. இந்த இவ்வளவு பெரிய உலகத்துல என் வாழ்க்கை பத்தி அமைச்சு எப்படி வீடு வேலை வீடு வேலை வேலையை விட்டுலான்னு இருக்கு மச்சி. மச்சி இஎம்ஐடா. ஓ இஎம்ஐ. போடா வேலைக்கு போறடா. கடனை வாங்க போன பண்ணி கடனை கொடுத்துறானுங்க. பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. Hi bro. Hi da. What are you watching? Hi da. Machan. Look at this China da. What happened? They are praying with their hand, Machan. Praying?
paying da. Paying with their hand. Yeah. So? See this da. With their hand they're paying da. This is old technology. Old? There in India. India. Yeah. India. I'm using GPay da. No. This is very old. Old technology. Is there an app for it? Since when? It's there for years, dude. I'm using it. I'll show you. Yeah, Macha. I'll show you. எனக்கு தெரிஞ்சு போச்சு. Goddamn. تكنولوجيا عشدنها تكنولوجيا கரெக்ட் தான். காசு பேர் டீ கடை அப்படிதான் இருக்காங்க. டேய் பாதா, ஒரு நல்ல வேலை கூட்டு போக மாட்டியாண்ணா? என்னடா அது குச்சி குச்சா நட்டு வச்சிருக்கீங்க, தாண்ட கூட முடியல. என் உடம்புல பாரு மொத்தா மேங்க பட்டியும் வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க. கோழி எண்ணெய் இறக்கிறதுக்கு பதில் பேசாம ஏதாவது ஸ்கூல்ல போய் கரும் போடுறதுக்கு பதில் நின்றுடலாம். ஸ்கூல்ல போய் டீச்சர் ஏதாச்சும் எழுதி போடுவாங்க, பசங்க படிக்கும். என்ன போடு போடாதுச்சா? ஏதாவது எழுதி போடுவாங்களா, பசங்க படிக்கும். போட மாட்டான் இருக்கு. போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. கோயில் யானை. மா லஞ்சுக்கு தயிர் சாதமும் மா ஆபீஸ் போல மழை வலிக்குதா? சிலிண்டர் வேற இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. படுத்துக்கு வாங்கலாம், உடம்பு முடியலையே. தைலம் எதுனா தேய்ச்சி விடவா? என்ஃபீல்டுக்கு வேற டியூ கட்டல. எனக்கு இந்த மாசம் தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். நீ வெந்நீர் எடுத்துட்டு வருவா? ஹவுஸ் ஓனர் போன மாசமே சொல்லிட்டாரு. நிறைய பேர் இருக்கானுங்களா ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். until then take care from லலித் and சரத். Bye.